லாஸ்ட் டைப் கிறிஸ்டல் டைப் ஆஃப் ஐசிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு லெட் ஃப்ரீ ப்ளோயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா ஐசியை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கும் அப்படின்றது ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐசி தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐசியை வந்து எனக்கு எந்த ஷேப்பில் எடுத்தால் கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த ஷேப் நான் செட் பண்ணிக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐசியை வந்து எல்லா பக்கமும் ஓவரால் நம்ம ஹீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இஎம்எம்சி ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐசியை ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஐசியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஐசியும் நம்ம க்ளீன் பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ஐசியும் நம்ம க்ளீன் பண்ணணும், இந்த பேஸையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சால்டர் விக்கு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ சால்டர் விக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பேஸ்ட்டில் டச் பண்ணிவிட்டு சால்டர் அயன் வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சால்டர் அயன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த சால்டர் லெட்டை நம்ம இந்த சால்டர் விக் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம். தென் அகைன் நம்ம சால்டர் பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ சால்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணலாம். அகைன் கொஞ்சம் சால்டர் லெட்டை இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பின்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிடாது. ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் இந்த சால்டர் விக்க வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ கொஞ்சம் அடுத்த லென்த் விட்டுட்டு கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஐபி லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி ஷார்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அது ஷார்ட் கிடையாது, அது ஐசியோட இன்டர்னல் ட்ராக்கே அந்த டைப் தான். ஸோ வந்து நீங்கள் டயக்ராம் ஸ்மார்ட்டி டயக்ராம் எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்னலாகவே ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஷார்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஷார்ட் தான். இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ட்ராக் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஷார்ட்டாக இருக்கும். இன்டர் சர்க்கியூட்டே அப்படி தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும், 2 டாட் இருக்கும். மேபி அது வேணால் நம்ம வந்து ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பின்ஸில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வந்து மேக்ஸிமம் வராது. ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்டர் வேறு எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போர்டோட இன்டர்னல் ஷார்ட் தான். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ட்ராக்கை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஏதாவது பின்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ரொம்ப வலுவலுன்னு வந்து கிளியராக இருக்குது. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசியை வந்து நான் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஐசி வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறோம். போர்டு தான் ஷார்ட் இருக்குமே தவிர ஐசியில் ஷார்ட் இருக்காது. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பன் இதே ஐசி வேறு கம்பெனி வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போர்டு லெனோவோ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாடல் ரெட்மி Y1 லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த போர்டில் இந்த இஎம்எம் சைஸில் இந்த டைப் ஆஃப் ட்ராக் ஷார்ட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக ஐசியை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பின் ஷார்ட்டுமே இருக்காது. இதில் வந்து ஷார்ட் இருக்க மாதிரி இருக்கும், இதில் வந்து ஷார்ட் இருக்காது. ரீசன் இந்த போர்டில் தான் பிசிபியில் தான் அந்த ஷார்ட் செட் சர்க்யூட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்களே தவிர ஐசியில் ஷார்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு இதே டைப் ஐசி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது பிசிபி ஓல்டர் செகண்ட் ஸ்டேஜ் இந்த பக்கம் இருக்குது.
ஸோ இதில் வந்து அந்த ஐசி ஸ்பேஸ் இருக்கான்னு நீங்கள் சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வெரிஃபை பண்ணி அந்த ஐசி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதிலே பண்ணுற கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுனால நம்ம அந்த இதில் நம்ம பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஐசிலேருந்து நம்ம என்ன ஒரு போர்டிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஐசி ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரிமூவ் பண்ண இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஐசியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா PGA221. இந்த PGA221 அப்படின்றது இந்த ஐசியோட பின்னோட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 சாக்கெட் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் சாக்கெட், இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் நம்ம UFI பாக்ஸ் வாங்கும்போது நமக்கு தருவாங்க. இப்போ நம்ம இந்த UFI பாக்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா இந்த சாக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஐசி உள்ளே வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் கொடுத்துருக்காங்க. 221 அப்படின்ற ஒரு பேஸுக்கும் 254 இப்படி பேஸுக்கும் நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 செக்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு செட்டப். ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 169186 அப்படின்ற பேட்டர்னுக்குரிய சாக்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போர்டை நம்ம வந்து அதாவது ஐசியை ரிமூவ் பண்ணாமல் பின்னவுட் ஒரு வேளை நம்மளுக்கு போர்டில் அவைலபிலிட்டி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கை அந்த டம்ப் பண்ணுறது, FRP லாக்கு இந்த மாதிரி ஒரு சில ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சாக்கெட்டில் இந்த ஸ்பேஸ் இருக்குன்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து இந்த ஐசியை வந்து நம்ம ப்ரீவியஸாக இப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்தோம், க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஐசியோட டைரக்ஷன் பார்த்துக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐசியில் இந்த சாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கரெக்டான டைரெக்ஷனில் ஃபிட் வைக்கணும். ஸோ இங்கே வந்து ஐசி மார்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு பிளாக் கலர் மார்க் வந்து 4 எண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கரெக்டாக பிளாக் கலர் மார்க்குள்ளே என்ன இருக்கணும், ஐசி இருக்கணும். இது லாக்கில் ஆகாது, நம்ம தான் கரெக்டாக செட் பண்ணணும். இந்த ஐசிக்குள்ளே எப்படி நீங்கள் ஐசி எப்படி இன்செர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லாக்கை க்ளோஸ் பண்ணும்போது இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இதுக்குள்ளே ஐசி வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும், எப்படி கரெக்டாக இந்த ஐசி எப்படி இங்கே வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த சாக்கெட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, இந்த சாக்கெட் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பின்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலர் பின்ஸ் இருக்கும். இந்த கோல்டு கலர் பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப் ஆகுங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஐசிக்கில் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும். ஸோ அப்படி பின்ஸ் மேலே வரும்போது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஐசி வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த போர்டு அதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். லாக்கை ரிலீஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இது லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த UFI பாக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸை இதோட கனெக்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட டேட்டா கேப்பில் கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தில் நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாக்கெட் அதாவது நம்மளோட 221 இருக்கக்கூடிய சாக்கெட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாக்கெட்டை நம்ம இந்த UFI பாக்ஸோட முதல்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த UFI பாக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ரன் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா UFI பாக்ஸோட நம்மளோட சாஃப்ட்வேர். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை EMMC அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சாக்கெட்டை ரீட் பண்ணும். ரீட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்செர்ட், இப்போ பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிக்கிட்டு இருக்குது, டைரெக்ட் ஆகலை. இப்போ நான் ஐடென்டிஃபை சிப்ஸெட் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐசியை வந்து கரெக்டாக வந்து இந்த சாக்கெட்டில் இந்த மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மார்க் கொடுத்துருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஒரு பிளாக் கலர் மார்க் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் மார்க் நேரம் நம்ம கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த சாக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்கெட் அங்கே க்ளோஸ் பண்ணால் டிடெக்டர்னு சொல்லிட்டு அங்கே வரும். சரி, அப்படி டிடெக்டர்னு அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஓகே. இப்போ இன்னும் நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணலை. ஸோ ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். நம்ம பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஐடென்டிஃபை eMMC அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிப்பை டிடெக்ட் பண்ணும். ஸோ சிப்பை டிடெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்ஸில் இப்போ நம்ம அந்த ஐசி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஐசி கரெக்டாக செட் ஆகலைன்னா இந்த மாதிரி இமேஜ் வரும். அப்போ திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வச்சு லாக் பண்ணும்போது டக்குன்னு டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், இங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ க்ரீன் வந்து VCC பவர் கனெக்ட் ஆகிருக்கு, ரெட் வந்து நாட் கனெக்டடு. ஸோ ரெட் கலரில் அந்த கலரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ டிடெக்ட் ஆகும் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ ரீட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு அது என்ன சொல்லணும்னா, என்ன சாஃப்ட்வேர் என்ன சிப்போட நேம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீடு, எரேஸு, பிளாங்க் செக்கு, நான் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ அதே மாதிரி பேக்கப் எடுக்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேக்கப் எடுக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூசர் டேட்டா மட்டும் நம்ம டிக் பண்ணி பேக்கப் எடுக்கலாம். ஸோ யூசர் டேட்டா மட்டும் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து பேக்கப் ஆகும். 9.62 ஜிபிக்கு வந்து டேட்டா வச்சுருக்காங்க யூசர். ஸோ இப்போ அந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணுறேன்னா ரீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா டேட்டா வந்து நம்மளுக்கு ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெட்டான சிப்பில் பேக்கப் எடுக்கிறதோ இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறதோ இல்லை ஒரு எரேஸ் பண்ணுறதோ இல்லை அந்த நேண்டு ஃபைல்ஸை மட்டும் ஃப்ளாஷ் பண்ணுறது, இந்த எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூசர் ஃபைலில் இந்த ஒவ்வொரு ஃபைல் நேம் இருக்குது பார்த்திங்க இல்லையா. ஸோ இந்த ஃபைலில் வந்து அந்த யூசர் ஃபைலும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபைலை பர்ஃபெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஆர்பி லாக் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப ப்ரோக்ராமிங் பண்ணிவிட்டு இதை எப்படி ரீபாலிங் பண்ணி ஏன்னா இதை ஐசி இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பால்ஸ்லாம் க்ளீன் பண்ணியிருப்போம். இப்போ ரீபால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதை பார்ப்போம்.